ஒரு வறண்ட தண்டோரத்தில் வெப்பமான வெயிலின் கீழ் உலர்ந்த பயிர்களை பார்த்து கவலையுடன் நின்று கொண்டிருந்தார் விவசாயி அருண். அவர் கண்களில் கலக்கம், கைகளில் ஒரே நம்பிக்கை, ஒரு பறிக்கோல். துன்பம் நிரம்பிய அந்த தரையில் பழம்பெரும் பரம்பரையாக வந்த நிலத்தை இழக்கும் இடர் அவரை கவலைக்குள்ளாக்கியது. அந்த நேரத்தில் ஒரு பழைய வள்ளலாகிய கிராம மூதாட்டி மரத்தடியில் அருணிடம் ஒரு பழமையான வரலாற்றை கூறினார். கையில் ஒரு கைவரை படம், வார்த்தைகளில் ஒரு மர்மம். அந்த காட்டுக்குள் ஜீவன் நதி இருக்கிறதாம். அந்த வார்த்தைகள் அருணுக்குள் தீயாக விரிந்தன. விடியற் காலையில் குடும்பத்தினரிடம் விடைபெற்று ஒரு துணிப்பை, ஒரு விளக்கேற்றி, ஒரு கயிறு கொண்டு அவர் பசுமையான காட்டுக்குள் பயணித்தார். காட்டின் அடர்ந்த கொடிகள் இடையூறாக இருந்தாலும் தனது பறிக்கோலால் வெட்டி வனவிலங்குகளின் ஒலிகளுடன் எதிர்கொண்டார். வனத்தின் ஆழத்தில் ஒரு மழுங்கிய மலைக்குகையை சந்தித்தார். அங்கே நுழையும் போது அச்சத்தில் இருந்தும் உற்சாகத்துடன், ஜீவன் நதிக்கான தேடலுக்காக முளைத்த நம்பிக்கையுடன் அவர் முன்னேறினார். குகையின் உள்ளே ஒரே நேரத்தில் பயமும் அதிசயமும். ஏனெனில் அங்கு பறக்கும் வௌவால்கள் அவரை சூழ்ந்தன. ஆனால் அதற்கப்புறம் அவர் கண்டது ஜீவன் நதி. சுத்தமான நீர் பாறைகளுக்குள் வழிந்தேறியது. ஒளிரும் ஒளியில் அருணின் முகம் பிரகாசித்தது. நீர் கொண்ட ஒரு சிறிய பாட்டிலையும் அந்த கைவரை படத்தையும் கொண்டு திரும்பி தனது கிராமத்திற்கே வந்தார். அவர் கூறிய செய்தி கிராமமெங்கும் பரவியது. கிராம மக்கள் அனைவரும் அருணின் வழிகாட்டுதலில் காட்டிலிருந்து பசுமையான நிலத்திற்கே ஒரு கால்வாய் தோண்டினர். ஒரு நாள் அந்த நீர் அவரது நிலத்தை அடைந்தது. வறண்ட மண்ணில் பசுமை பரவியது. மகிழ்ச்சி முழுவதும் பரவியது. மக்கள் அனைவரும் அருணை தோளில் தூக்கி கொண்டாடினர். பின்னணியில் பசுமையான நிலம், ஒரு பட்டை. நன்றி அருண்.